ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைக்கு சூப்பரான அறிவிப்பை தமிழக முதல்வர் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் கார்டு குறித்து இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தில் நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்க அதிகாரிகளுக்கு உணவுத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தகுதியானவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவதை உறுதி செய்ய அறிவுறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிலுவையில் உள்ள 4 லட்சம் ரேஷன் அட்டையை பார்த்தா விரைவில் வழங்க சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு உணவுத்துறை சார்பில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஓரிரு மாதங்களில் ரேஷன் அட்டை விநியோகிக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம் அப்படின்ற மாதிரி இதில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கான ரேஷன் கார்டு கிடைக்க போகுதுங்க. ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போது இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இது வரைக்கும் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா புதிய ஆட்சி அமைஞ்சாச்சு. இதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தியதின் காரணமாக அப்ளை பண்ண முடியாத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ அகைன் இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான வெப்சைட் tnpds.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணிக்கலாங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புதுசாக பேர் சேர்க்கறது, பேர் ரிமூவ் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, உங்களுக்கான ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக உங்களுக்கான ரேஷன் கார்டுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லாமே டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப தலைவர் யார், உங்கள் பெயர் என்ன, ஆங்கிலத்தில் உங்கள் பெயர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு தமிழில் குடும்பத் தலைவர் பெயர் என்ன, தமிழில் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு குடும்பத் தலைவரோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கு என்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி ஓடிபி உருவாக்குன்னு கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உறுப்பினர் சேர்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு என்ன வகையான கார்டு வேணும், உங்களுக்கு அரிசி அட்டை வேணுமா, சர்க்கரை அட்டை வேணுமா அப்படின்றதுலாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, இபிவில் கேட்டிருக்காங்க, வங்கி கணக்கு புத்தகம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணுங்க. அதேமாரி கேஸ் பில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிக் பண்ணி கேஸ் கனெக்ஷனுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை கொடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஆதார் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீது. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீட்டு வரி ரசீது, இல்லைனா பார்த்தா வாடகைக்கு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அந்த டெனன்ட்கான சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கேஸ் பில்லு கேட்குறாங்க. கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இல்லை அப்படின்னு என்ஓசி வாங்கி அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் இபி பில்லு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.